ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் சின்ன பிள்ளை பாண்டி பெரிய பிள்ளை பாண்டிய என் பாட்டிக்கிட்டே நின்று பார்த்துட்டு இருக்க ஃப்ளெக்ஸ் எப்படி இருக்குது, வேறு லெவலில் சும்மா வெறித்தனமாக இருக்கான்னு சொல்லி பார்க்க திரும்பி பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்களா, ரெண்டாவது ஃப்ளெக்ஸுன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா பாண்டியன் குடும்பம். இதை பார்த்தோன்னே காண்டாயிருச்சு இவங்களுக்கு. உடனே இதை 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 எவன் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க கதிர்னு சொன்னேன்னு சரி கொஞ்ச நாளைக்கு இன்னைக்கு மட்டும் அடம் பண்ணாமல் இருங்கடா, சேட்டை பண்ணாதீங்கடான்னு சொல்லிட்டு பாட்டி கெஞ்சி கேட்டதால விட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு சொல்லி போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் பாண்டியனோட குடும்பமே வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா மீனாவோட அம்மா அப்பாலேருந்து நம்ம தங்கமயிலோட அம்மா அப்பாலேருந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க. வந்ததுக்கப்புறமா நீங்களாம் எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, அதாவது உங்கள் பிள்ளை கதிர் இருக்காரு, அவர் தாங்க எல்லாம் பண்ணது, கார் அனுப்பி கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் சுகன்யா ஒரு பக்கம் யாருக்காவது எங்கள் வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டுன்னு தோணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சாரி மாமா மறந்துட்டேன்னு சொல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லைடா, ஏன் அண்ணன்களுக்கு ஏன் அது ஞாபகம் இல்லை, ஏன்னா அந்த வீட்டு மருமக தானேன்னு சொல்ல சொன்னதுக்கப்புறமா சுருக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ சுகன்யாவுக்கு இப்போ வரைக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்கப்பா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் சொல்லி உள்ளே வராங்க. வர்றதுக்குள்ளே வெயிட் நம்ம அலப்பற கிளப்புற ரேஞ்சுக்கு தான் போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மோளத்தாளத்தை கூட்டு வரேன். நம்ம கதிர் தம்பி ஓடுறாப்புல என்னடா நடக்குது இங்கே, அங்கே ஒரு பக்கம் வர்றதையே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறானுங்க, ஆனால் இங்கே ஒரு பக்கம் அலப்பறை கிளப்பிக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. என்னதான் நடக்குதோ ஆக மொத்தத்தில் பாட்டியோட பிறந்த நாளுக்கு சிறப்பாக செய்ய போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. நம்ம ராஜு ஒரு பக்கம் கதிர் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் வச்சுருக்காருன்னு போட்டு உடைக்கிறாங்களாமா. இன்னொரு பக்கம் அழகாக மேக்கப் போட்டு ஒரு படையே கிளப்பி கூட்டு வர்றாரு நம்ம பாண்டியன்னா. பார்த்துக்கோங்க, பாண்டியன்னா சும்மாவா இப்போ போட்டு விட்றாங்களா பிஜியத்தை, பாண்டியன்னா கொக்கா கொக்கா சூப்பரில்.